சேனல். மாம்ஸ் குக்கிங்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் கறி இல்லைன்னா மட்டன் கிரேவி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி நீங்க போன் எல்லாமே எடுத்துட்டு வெறும் ஸ்கின் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு இதை மாதிரி கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து தனியாக வச்சுக்கணும். மட்டனை குக்கரில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 5 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன அப்புறமா ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு. நல்லா ஹீட் ஆன அப்புறமா தேவையான அளவுக்கு கடுகு. இப்போ இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்ச தக்காளியை இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஜூஸி ஃபார்முக்கு வரட்டும், கொஞ்சம் கொதிக்கட்டும். அந்த தக்காளிலாம் கொதிச்ச அப்புறமா நம்ம ஆல்ரெடி மட்டனை வந்து வேக வச்சுட்டோம் குக்கரில். ஸோ அதை வந்து இப்போ தனியாக எடுத்து வச்சதுனால இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டன் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்கூப் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 25 மினிட்ஸ் இது வந்து கொதிக்கட்டும். கொதிச்சு முடிச்ச அப்புறமா நம்ம வந்து எப்படி இருக்குன்றத உப்பெல்லாம் செக் பண்ணுவோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டன் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.